Welcome to Aditya Maths for Self-Learning, 10th Standard. Hi student, exercise 1.2 question number 4. Represent each of the given relation by an arrow diagram, a graph and a set in roster form wherever possible. There are two subdivision கொடுத்திருக்காங்க. Firstல x, y such that x is equal to 2y, x belong to 2, 3, 4, 5, y belong to 1, 2, 3, 4. Second subdivisionல x, y such that y is equal to x plus 3, x, y are natural numbers less than 10 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. x, y such that x is equal to 2y and x belong to 2, 3, 4, 5, y belong to 1, 2, 3, 4. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. x is equal to 2y. இப்போ இதுல இருந்து y is equal to x divided by 2. சரிங்களா? இப்போ இதுல x இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்டா சப்ஸ்டிடியூட் பண்ணி அதோட இமேஜ் என்ன yல அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். if x is equal to 2 implies y is equal to 2 by 2. x ஓட வேல்யூ இதில் சப்ஸ்டிடியூட் பண்றோம். அப்போ 2 by 2 that is 1. Next element x is equal to 3. Gives y is equal to 3 by 2, but 3 by 2 ன்றது 1.2. that is not belong to y. பாருங்க 1ன்ற எலிமெண்ட் y ல இருக்கு, but 1.5 இல்ல. so this is not belong to y. next element 4 ஓட இமேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். if x is equal to 4 implies y is equal to 4 divided by 2, this is equal to 2. this is belong to y. இருக்கு பாருங்க, y ல 2ன்ற எலிமெண்ட் இருக்கு. then next element if x is equal to 5 implies y is equal to 5 by 2, but this is 4.5. so this is does not belong to y. அப்ப நமக்கு இந்த ரிலேஷன்ல ரெண்டு எலிமெண்ட் தான் இருக்கு. 2, 1 இன்னொன்று வந்து 4, 2. அப்ப இந்த ரிலேஷன்ல இருக்கிற எலிமெண்ட் எழுதிக்கலாம். therefore the relation r is equal to 2, 1 இன்னொரு எலிமெண்ட் வந்து 4, 2. சரிங்களா? இப்ப இதுல என்னென்னலாம் கேக்குறாங்க? a இந்த ஆரோ டயகிராம் என்ன? இந்த ரிலேஷனோட ஆரோ டயகிராம் and arrow diagram. இப்ப நம்ம ரெண்டு செட் போட்டுக்கலாம். இதுதான் வந்து செட் x. ரெண்டு செட் போடணும். அதே மாதிரி இது செட் y அப்படின்னு எடுத்துக்கோங்க. x இது வந்து செட் y. இப்ப x ல இருக்கிற எலிமெண்ட்லாம் என்ன? 2, 3, 4, 5. இதே மாதிரி y ல இருக்கிற எலிமெண்ட்லாம் 1, 2, 3, 4. சரிங்களா? இப்ப இந்த ரிலேஷன்ல 2 is mapping to 1. அப்ப இந்த எலிமெண்ட் 2 1க்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட் 4 is mapping to 2. 4ன்றது 2க்கு மேப் ஆகுது. இதுல ஆரோ போடணும். இதுதான் ஆரோ டயகிராம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி ரிலேஷன் R. இப்போ நெக்ஸ்ட் வந்து B. இதுல கிராஃப் கேக்குறாங்க. இந்த ரிலேஷனோட கிராஃப். B இதுல கிராஃப் ஃபார்ம்.
நம்ம இதுக்கு x axis y axis போட்டுக்கலாம். x axis இது y axis வந்து origin 0 ன்னு நேம் பண்ணிக்கோங்க. இப்போ x axisல ஸ்கேல் வந்து 1 to 5 1 centimeter is equal to 1 unit அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 y axisல 1 to 4 1 2 3 4 இப்போ எலமெண்ட்ஸ் பாருங்க 2 is mapping to 1 அப்ப 2, 1 x value 2 னும்போது y value 1 அப்ராக்சிமேட்டா நமக்கு இந்த பாயிண்ட் கிடைக்கும் 2, 1 நெக்ஸ்ட் 4, 2 x 4 அப்படினும்போது y 2 இந்த இடத்துல மீட் ஆகும் ரெண்டும் இதுதான் 4, 2 இத அப்படியே பாயிண்ட ரெப்ரசன்ட் பண்ணிட்டு விட்டாலும் விடலாம் இல்லனா இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணியும் நம்ம காட்டலாம். இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இப்படியும் நம்ம ஜாயின் பண்ணி சொல்யூஷனை கொடுக்கலாம். இதுதான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் சில a set in roster form அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரோஸ்டர் ஃபார்ம்ல இதை எழுதணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதியிருக்கோம். இங்க பாருங்க இதுக்கான ஆன்சர் இதுதான் சியோட ஆன்சர். சரிங்களா? இதுதான் ஆல்ரெடி ரோஸ்டர் ஃபார்ம்ல இருக்கு. இதுதான் ஆப்ஷன் சிக்கான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓவர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷனை நம்ம இங்க காப்பி பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க இங்க ஒரு டைம் எடுத்து எழுதிட்டுனா இது இன்னும் ஈஸியா இருக்கும் நமக்கு. இல்லை நம்ம இதை எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிட்டு செகண்ட் சப்டிவிஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. சப்டிவிஷன் 2ல x, y y is equal to x plus 3 அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. and x, y are natural numbers which is less than 10 அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் x, y இந்த ரெண்டு செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் பட் 10 விட கம்மியான நேச்சுரல் நம்பர். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 இதுதான் x, y என்ற செட்டோட எலிமெண்ட்ஸ். இப்போ இதுல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஒவ்வொரு எலிமெண்டா எடுத்துக்கலாம். அண்டர் திஸ் கண்டிஷன் அப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் if x is equal to 1 which gives y is equal to 1 plus 3 that is 4. X is equal to 2 so y is equal to 2 plus 3 5. X is equal to 3 then y is equal to 3 plus 3 this is equal to 6. Then x is equal to 4 so y is equal to 4 plus 3 which is 7. Then x is equal to 5. Y is equal to 5 plus 3 this is equal to 8. Next x is equal to 6 which gives y is equal to 6 plus 3 that is 9. Then x is equal to 7. Y is equal to 7 plus 3 that is 10. X is equal to 8. Y is equal to 8 plus 3 11. X is equal to 9. Then y is equal to 9 plus 3 which is 12. So இப்போ செட் xல இருக்க எலிமெண்ட்டுக்கு எல்லாமே இமேஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட் இதுல நம்ம ஒரு விஷயம் நல்லா அப்சர்வ் பண்ணணும். xல இருக்கிற எலிமெண்ட்டும் yல இருக்கிற எலிமெண்ட்டையும் நம்ம இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 1ஓட இமேஜ் 4 பட் 4 is belong to y. Image of 2 is 5.
5 is also belong to y. இப்படியே வரும்போது 3 belong to, that is 3 is mapping to 6, 4 is mapping to 7, 5 mapping to 8, 6 mapping to 9. இது வரைக்கும் அந்த 4ல இருந்து 9 வரைக்கும் y ஓட எலிமெண்ட்ஸ் தான். இங்க 7 வரும்போது 7 is mapping to 10 அப்படின்னு வந்திருக்கு. பட் 10 not belong to y. இது x செட் y செட் ரெண்டுமே ஒண்ணுதான், சேம் தான். 7 belong to x but 10 does not belong to y. அதே மாதிரி 8 mapping to 11 but 11 does not belong to y. 9 mapping to 12, 12 also does not belong to y. அப்ப இதோட ரோஸ்டர் ஃபார்ம் நம்ம எழுதிக்கலாம். ஆப்ஷன் ஐ மீன் சி, இது வந்து ரோஸ்டர் ஃபார்ம் என்ன, இந்த ரிலேஷனோட ரோஸ்டர் ஃபார்ம் என்ன. ரோஸ்டர் ஃபார்ம் எழுதிட்டா இட் வில் பி ஈஸி டு represent arrow diagram and graph. அதனால நான் first roster form எழுதிக்கிறேன். என்னென்ன பாருங்க, 1, 4. Next 2, 5. Next 3, 6. 4, 7. 5, 8. கீழே எழுதிக்கிறேன் நானு. 5, 8. 6, 9. அவ்வளவுதான். இதெல்லாம் வராது 7, 10லாம். because 10, 11, 12 are not belong to y. இதுதான் roster form of the relation. இப்ப திரும்பவும் நம்ம ஆப்ஷன் A என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆப்ஷன் A வந்து arrow diagram, ஆப்ஷன் B வந்து graph. C நம்ம இப்ப போட்டாச்சு. ரைட், arrow diagram போடலாம். ஆப்ஷன் A and arrow diagram. So இதோட arrow diagram போறதுக்கு first xல இருக்கிற எலிமெண்ட்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஒரு ஓவல் ஷேப் இதை சுத்தி போட்டுக்கலாம். இதுதான் செட் x. இப்போ yல இருக்க எலிமெண்ட் இதே தான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9. இந்த arrow diagram, இது செட் y. இப்போ எந்தெந்த எலிமெண்ட் எதுக்கு மேப் ஆகுதுன்னு பாருங்க. 1 is mapping to 4. 1 இது 4க்கு மேப் ஆகுது. Next 2 mapping to 5. Element 2, this is mapping to 5. Then 3 mapping to 6. 4 mapping to 7. 5 mapping to 8. 6 mapping to 9. அவ்வளவுதான். இந்த எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இமேஜஸ் இருக்கு. இப்போ இது arrow போட்டு காமிக்கணும். This is the arrow diagram representation. B ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா graph of the relation என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதுக்கு x axis y axis போடணும். B a graph x axis y axis போட்டுக்கலாம். axis y axis இது வந்து origin. இப்போ x axisல 1 to 9. 1 2 3 4 5 6 7 8 and 9. y axis பாத்தீங்க அப்படின்னா இப்போ y valuesலாம் அப்சர்வ் பண்ணுங்க.
4 5 6 7 8 9 இதுலயுமே வந்து 1 to 9 இது 9 வரைக்கும் தான் வருது மேக்ஸிமம். அப்ப இதுலயே நம்ம 1 to 9 வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். அப்ராக்ஸிமேட்டா 1 2 3 4 5 6 7 8 and 9. இப்போ இதுல கொடுத்திருக்க மாதிரி 1 is mapping to 4 1 to 4 இதை பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். 1 to 4 அப்படின்னும் போது x வேல்யூ 1 இருக்கும்போது y வேல்யூ 4 இருக்கு. அப்ப இங்க வரும். This is 1, 4. Next 2, 5. x 2 இருக்கும்போது y வேல்யூ 4. இதுதான் 2, சாரி x 2 இருக்கும்போது y வந்து 5. 2, 5. Next x வேல்யூ 3 இருக்கும்போது y வேல்யூ 6. 3, 6. x 4 இருக்கும்போது y வேல்யூ 7. 4, 7. x 5 இருக்கும்போது y வேல்யூ 8. இங்க வரும் 5, 8. நெக்ஸ்ட் x வந்து 7 இருக்கும்போது y வேல்யூ சாரி x 6 இருக்கும்போது y வேல்யூ 9. இங்க வரும் அப்ராக்ஸிமேட்டா போடுறது தான் நான் 6, 9. இப்போ இது எல்லாமே நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஜாயின் பண்ணலாம் இல்ல அப்படியேவும் விட்டுடலாம். So this is the graphical representation. கேட்டதுக்கான ஆன்சரை நம்ம கொடுத்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எங்க மேக்ஸ் வீடியோஸை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.